guys, welcome to Cine News. விடாமுயற்சி அவுட் ஆனா என்ன கெத்தாக வந்த குட் பேட் அக்லியோட மாசான அப்டேட். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட இசையமைப்பில் வெளியாகி இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. நடிகர் அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி திரைக்கு வந்தாலுமே அஜித்தின் கரியரில் வித்தியாசமான படமாக அது அமைந்தாலுமே ரசிகர்களை திருப்திப்படுத்திய படமாக விடாமுயற்சி அமையவில்லை. இதனால அப்செட்டில் இருக்கும் அஜித் ரசிகர்களை குசிப்படுத்த அவர் நடித்துள்ள அடுத்த படமான குட் பேட் அக்லி அடுத்தடுத்த அப்டேட்டுடன் அதகலமாக ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. இந்த படம் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கா. இந்த படத்தை அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கியிருக்கிறார். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்துள்ளார். மேலும் இந்த படத்தில் பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில், சிம்ரன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் தயாரித்திருக்கு. தெலுங்கில் அண்மையில் 1800 கோடிக்கு மேலே வசூலித்த புஷ்பா 2 உள்ளிட்ட பிரம்மாண்ட படங்களை தயாரித்துள்ள இந்த நிறுவனம் தான் குட் பேட் அக்லி படம் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்துள்ளது. குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு முதலில் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகி இருந்தாராம். பின்னர் தயாரிப்பு நிறுவனத்துடன் ஏற்பட்ட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக தேவி ஸ்ரீ பிரசாத் அந்த படத்தில் இருந்து விலகியதால அவருக்கு பதிலாக ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகி இருக்கிறார். இதற்கு முன்னர் அஜித் நடித்த கிரீடம் படத்துக்கு இசையமைத்த ஜிவி பிரகாஷ் தற்போது 18 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் அஜித்தோடு இணைந்திருக்கிறார். இந்த படத்துக்கு இசை மற்றும் பாடல்கள் வேறு லெவலில் வந்திருப்பதாகவும் அவர் பல்வேறு பேட்டிகளிலும் கூறி வருகிறார். அத்தோடு இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க அஜித்தின் மாஸ் காட்சிகள் நிறைந்த படமாக இருக்கும் என இந்த படத்தின் ஸ்டன் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தரை கூறி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த போஸ்டர் வெளியான போஸ்டர்லேயே தெரியும் குட் பேட் அக்லி படம் எவ்வளவு மாசாக இருக்கும் என்று. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இன்னுமே நிறைய ட்விஸ்ட் எல்லாமே படக்குழு வைத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னுமே 50 நாட்களே எஞ்சியுள்ளதால் அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. அதன்படி மாத இறுதியில் குட் பேட் அக்லி படத்தின் டீசர் வெளியிடப்பட உள்ளதா. இந்நிலையில தான் இப்படத்தில் திரிஷா மட்டுமின்றி மற்றொரு ஹீரோயினும் நடித்துள்ள தகவலும் கசிந்திருக்கு. நாங்கள் முன்னமே சொன்ன மாதிரி சிம்ரனும் 25 ஆண்டுகளுக்கு பின் அஜித்துடன் இணைந்து நடித்திருக்கிறாரா. அந்த நடிகை சிம்ரன் தான் என்று உறுதிப்படுத்தி இருக்காங்க. அவர் தமிழில் டாப் ஹீரோயினாக வலம் வந்த போது அஜித்துக்கு ஜோடியாக அவள் வருவாளா, வாலி மற்றும் உன்னை கொடு என்னை தருவேன் ஆகிய 3 படங்களில் நடித்திருந்தார். இதையடுத்து இணைந்து நடிக்காமல் இருந்த இந்த ஜோடி தற்போது 25 ஆண்டுகளுக்கு பின்னர் குட் பேட் அக்லி படத்துக்காக மீண்டும் இணைந்துள்ளதாம். அது மட்டுமின்றி ஆதிக் இயக்கத்தில் ஏற்கனவே திரிஷா இல்லனா நயன்தாரா படத்தில் நடித்த சிம்ரன் தற்போது 2வது முறையாக அவர் இயக்கத்தில் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் 28 ஆண்டுகளுக்கு பின்னாடி தியேட்டரில் அஜித்தையும் சிம்ரனையும் ஜோடியாக பார்ப்பதற்கு அஜித்தின் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் விடாமுயற்சி படம் ரொம்பவே டல்லான விமர்சனங்களை பெற்ற நிலையில் குட் பேட் அக்லி படம் வெற்றி பெறும் என்று சொல்லி ரொம்பவே படக்குழுவும் ரசிகர்களும் கூட நம்பிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி டீம் கொடுத்துள்ள அப்டேட்டில் கெத்தாக see you on April 10th மாமே என தெரிவித்துள்ளார்கள். இந்த அறிவிப்புக்காக காத்து கொண்டிருந்த அஜித் ரசிகர்கள் இணையத்தை மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்துவிட்டார்கள் என கூறலாம். மேலும் கம்பு சுத்தி கொண்டிருந்த சில தனுஷ் ரசிகர்களையும் பதிலுக்கு வச்சு செய்து வருகிறார்கள் என்றும் சொல்லலாம். குறிப்பாக மாசான காட்சிகள் எல்லாம் வேண்டாம் என விடாமுயற்சி படத்தில் அஜித் சொன்னதால் மட்டுமே படம் அப்படி உருவாக்கப்பட்டது. அதை பார்த்த தனுஷ் ரசிகர்கள் அஜித் கொஞ்சம் இறங்கி வந்தால் அவரை கிங் ஆஃப் ஓப்பனிங் என்பதையே மறந்துடுவாங்க போல எனவும் கூறி பதிலடி கொடுத்து வருகிறார்கள். குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக உறுதி செய்யப்பட்டுள்ளதாம். அறிவிப்பு வந்ததுமே தனுஷ் ரசிகர்கள் பலரும் இட்லி கடை படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா, அப்படியே கிடைத்தாலும் எந்த அளவுக்கு படத்துக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் என்ற கேள்விகளோடு உலா வருகிறார்கள். இப்படி அஜித்துக்கும் தனுஷுக்கும் இப்போது ரசிகர்களுக்கிடையில் மோதல் நிலவியும் வர்றது குறிப்பிடத்தக்கது.
ஆனாலும் வெறித்தனமான குட் பேட் அக்லியோட அப்டேட்டை பார்த்த ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டரில் பிரம்மாண்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளதையும் படக்குழு உறுதிப்படுத்தி இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொலிகளோடு இருக்கணும் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.